ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு 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 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை நம்மள்ட்ட எடுத்தாந்து காட்டிருக்கான் இந்த வாழையில. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுல இருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில அவன் கடைசியா ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமா ஒரு இமேஜ், அவன் சைல்டுஹுட்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமா இருந்த இமேஜ். இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, interesting-ஆன short movies. வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஓப்பனிங் ஷாட்ல ஒரு பெரிய 2 ஹெலிகாப்டர் வருது. ஆக்சுவலா அதுல ஒரு பொண்ணு மஞ்சள் கலர் சாரி ஃபுல் டான்ஸ். ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. அது கிளைமேக்ஸ்ல ஒரு 250 பேர் அடிச்சு கொள்ற மாதிரி. என்னால படம் பார்த்து வெளியே ஒண்ணுமே பேச முடியல. அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. நான் ஷூட் பண்ணிக்கிட்டேன். எங்க ப்ரொடியூசர் இங்கே தான் உட்காந்துருக்காரு. எங்க ப்ரொடியூசர் கூப்பிட்டு ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு பேசு அப்படின்னாரு. நான் அந்த படத்தை ஒரு 2 வாரத்துக்கு முந்தி பார்த்தேன். ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் 2 படத்தையும். எப்பொழுதுமே ஒரு செஞ்சுரியினுடைய கடைசி பகுதி அல்லது முதல் பகுதி, அதாவது 25 அல்லது 75ல ஒரு பெரிய ரெனயசன்ஸ் நடக்கும். அந்த மாதிரி இந்த 2000ல, இந்த 2025ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி ரெனயசன்ஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. நம்ம சொல்லுவோம் இந்தியா அந்த தேசத்துல ஒரு தமிழகம் ஒரு சவுத் சைடு ரொம்ப அப்படி இருக்கும். ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா நார்த் இந்தியாவில் நடக்கிற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கும். பட் இந்த 1925ல வேர்ல்ட் சினிமா அப்படின்னா 2 சினிமா தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலா வேர்ல்ட் சினிமாவுக்கு நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய போய் கதவை தட்டியிருக்கோம். வெற்றிமாறன், ராம, உங்க எல்லா படமே அந்த ஆஸ்பிரேஷனோடைய நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் கூட கீழே இல்லை. ஒரு ஃபாஸ்பின் இருக்கோ, ஒரு ஹெர்சாக்கோ, ஒரு குரோசவாக்கோ நம்ம கொஞ்சம் கூட கீழே இல்லை. அவங்கள்ட்ட தான் கத்துட்டு வந்தோம். ஆனா we can go and knock the doors ன்னு சொல்லிட்டு நாக் பண்ணிட்டே இருக்காங்க. But I would say அந்த உலகத்தின் அந்த வேர்ல்ட் சினிமாவினுடைய அந்த கோட்டை கதவை 2 படம் இந்த வருஷம் உடைச்சிருக்கு. ஒன்னு வாழை, இன்னொன்னு கொட்டுக்காளி. நான் கர்ணன் படத்தை பார்த்துட்டு எங்க அசிஸ்டன்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு நான் நிறைய படம் பார்க்கறது இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு படம் நல்ல படம் பார்த்துட்டா அது 1 வாரம் ஒர்க்கு எனக்கு. ஒரு கெட்ட படம் பார்த்துட்டா 1 வாரம் ஜுரம். பிகாஸ் 1 மூவி மோட்டிவேட்ஸ் மீ, 1 மூவி மேக்ஸ் மீ ஷிட். ஆக்சுவலி நான் கர்ணன் படம் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் சீன் எடுத்து என் அசிஸ்டன்ஸ் சொன்னேன். ஒரு படத்தை எப்பயுமே படம் பார்த்துட்டு என் அசிஸ்டன்ஸ் டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ கர்ணன்ல ஒரு சீனை பார்த்து சொன்னேன். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அப்பாவும் ஒரு பெண்ணு உட்கார்ந்துருக்காங்க. 2 பேர் அந்த பெண்ணை, அந்த குழந்தைய ஒரு அப்பாவுக்கு முன்னே அசிங்கமா அவங்க ட்ரீட் பண்றதை எடுத்திருப்பாங்க. அப்போ அவருடைய ஷார்ட் டிவிஷன்ஸை நான் சொல்லி எக்ஸாக்டா என்ன ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணணும் அதை அப்படியே சொல்லிட்டு நான் சொன்னேன்.
டேய் இது ஒரு வருஷம் எடுத்திருக்காண்டா, இப்ப நம்ம இருந்தா எப்படி பண்ணுவோம், நீங்க இருந்தா எப்படி பண்ணணும்டான்னு சொல்லி கொடுத்தேன். பிகாஸ் ஒரு படத்தை பார்த்தா பிறகு இப்போ வெற்றிமாறன் படம் பார்த்து ஒரு ஷார்ட் வச்சிட்டோம்னா அந்த ஷார்ட்டை வந்து நான் பார்த்து அதை ரிசீவ் பண்ணி இஃப் இட் இஸ் எக்ஸ்ட்ராடனரி ஐ வில் டேக் தட் இன் டு மை மேரோ. அப்ப நான் சொல்லும் போது வந்து இல்லடா மாறி வந்து இன்னும் கிராஃப்ட் வந்து அப்படி இருக்குடா, நல்ல ஃபிலிம் மேக்கர், ஆனால் கிராஃப்டை வந்து இன்னும் வந்து அவன் பாலிஷ் பண்ணடா அப்படின்னு சொன்னேன். மை ஃப்ரெண்ட்ஸ், யூ டோன்ட் பிலீவ், நான் வாழை பார்த்தா பிறகு ஐ வாஸ் அஸ்டவுண்டட், ஐ வாஸ் ஷெல் ஷாக்ட். அவன் வந்து ஒரு படத்தை அவனுடைய ரூட்ல இருந்து சொல்லும் போதே உடனே அவனுடைய மிச்ச படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 டிவிஷனாகத்தான் இப்ப தமிழ் சினிமாவை மாறி இருக்கு. சப்போர்ட் அண்ட் நாட் சப்போர்ட், இதெல்லாம் நிறைய பாலிடிக்ஸ்ல நடந்துருக்கு. ஆனா இதை அவன் சர்பாஸ் பண்றான். அவன் என்ன பண்றான், ஒரு கதையை தன் வாழ்நாளில் அவன் வாழ்க்கைக்குள்ள அவனுடைய ஒட்டுமொத்த வழி, சந்தோஷம், காதல், நட்பு, எல்லா எமோஷன்ஸ்க்கும் ஒரு 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 8 வயசு 9 வயசு பையனுக்குள்ள இருக்கும்ல, அதை வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்தாந்து காட்டிருக்கான் இந்த வாழையில. இந்த படத்தை ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கெல்லாம் ஒரு 7 வயசுல இருந்து இந்த சைல்டுஹுட்னு சொல்லுவாங்கல்ல, அதோடைய மெமரிஸ் வந்து நம்ம தலைக்குள்ள அப்படி இருக்கும் சாவர வரைக்கும். என்னை பொறுத்த ஒரு மனிதனுடைய மரண படுக்கையில அவன் கடைசியா ஒரு இமேஜ் வரும் பாத்தீங்களா, நிறைய இமேஜ் வரும். அம்மா வரும், அப்பா வரும், அவன் பெத்த குழந்தையுடைய இமேஜ் வரும், என் மகள் வரும், இப்படிலாம் வரும்ல. அதுக்கப்புறம் மிக முக்கியமா ஒரு இமேஜ், அவன் சைல்டுஹுட்ல அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்த ஒரு இமேஜும் ரொம்ப சோகமா இருந்த இமேஜும் அவன் சாகும்போது வரும். அது ஒரு நார்மல் பீப்புள்னால அதை வந்து வெளியே சொல்லலாம். ஒரு ஆர்டிஸ்ட் மட்டும்தான் அதை ஒரு நாவலாக எழுத முடியும், ஒரு புதினமாக படைக்க முடியும், அல்லது ஒரு பயோகிராஃபியாக எழுத முடியும். வெரி ரேர்லி in the whole world of cinema there are very few directors are able to articulate their inner experience. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த மாரி செல்வராஜுக்கு நடந்திருக்கு. he was able to articulate எப்படின்னா, இந்த குழந்தை வந்து ஒரு அரை மணி நேரம் அம்மா காணாம போயிட்டா அழுவு பார்த்தீங்களா, அந்த தொண்டைக்குழி அப்படியே இது அந்த மாதிரி அழுதுருக்கான். உடனே நம்ம நினைக்கலாம், ஓ ரொம்ப சோகமான படமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த 10 இயர்ஸ்ல நான் பார்த்த சந்தோஷமான படம் இந்த படம். அந்த வாழை எவ்வளவு பச்சையா இருக்கும், பசுமையா இருக்கும், அந்த அளவு பசுமையான படம் இந்த படம். வேர்டன்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, வேர்டன்ட்னு. அது ஏன் அவன் நம்மள்ட்ட சொல்லணும் அப்படின்னா, அவனுக்கு ஒரு மொழி இருக்கு. அந்த 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 தியாகராஜன் குமாரஜி சொன்னா, டெக்னிக்கலா இஸ் எவால்வ்ட் அப்படின்னு இருக்கான். நம்மளுடைய முதல் படம் எப்பொழுதுமே தோல்வி படம். ஒரு டைரக்டருக்கு வணிக ரீதியில வின் பண்ணிடுவோம், ஆனா நம்மளுடைய ஃபார்ம்ல, நம்மளுடைய ஆர்ட்ல, நம்மளுடைய அடைகாத்தல்ல, நம்மளுடைய ப்ரீவியஸ் மூவி ஆல்வேஸ் எ பேட் ஃபிலிம். அதனால தான் எல்லா டைரக்டரும் இருந்தவங்க எடிட் பண்ணி முடிச்ச உடனே அந்த படத்தை ஹேட் பண்ணிடுவாங்க. They will be spending years and years to edit the film. Once it is edited, when it is projected on the screen, it is a bad film. அவருடைய மிச்ச படங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். ஒரு நல்ல டைரக்டர் அப்படித்தான் இருப்பான். இந்த படம் அவன் வாழ்நாளில் I don't think he can make a better film than this. Mari, you can't do it. You can't do. I believe so. Because so much of truth in this film. ஏன் ட்ரூத்னா, ட்ரூத்தை எங்க கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு 8 வயசு பையன்ட்டு நீங்க பேசும்போது ஒரு 6 வயசு குழந்தைட்டு தான் அவ்வளவு ட்ரூத் இருக்கும். மாறி அதுக்கப்புறம் நிறைய ஃபிக்ஷன்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஆனா இந்த படத்துல கிட்டத்தட்ட வந்து ஒரு தாய்ப்பால் போல வந்து அவன் வந்து இந்த படத்தை சொல்லியிருக்கான். இந்த படத்துல வந்து ஃபார்முக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியம்ன்றேன். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் பார்த்த வாழ்க்கையை, மறக்க முடியாத வாழ்க்கையை, நிறுத்தவே முடியாத அந்த அழுகையை, நிப்பாட்டவே முடியாத அவன் புன்னகையை இந்த படத்துல அப்படியே உறைஞ்சு போய் வச்சிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபார்ம் இந்த படத்துல வந்து அவன் போயிட்டு கேரக்டர்ல நடக்க சொல்லிட்டு அவன் போய் நின்று பார்த்திருக்கான். இங்க நின்று நான் பார்த்தனா, அங்க நின்று பார்த்தனா,
இங்க கேமராவை வைக்கலாமா அப்படின்னு அப்படியே ஒரு கோழி தன் குஞ்சுகளை அடகாக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கோழியாக அவன் கேமராமேனும் அவரும். கேமராமேன் சொல்ல மாட்டேன், நல்ல பையன், பட் இது முழுக்க முழுக்க மாரியினுடைய விஷன். நண்பர்களே, இந்த மாதிரி ரேரஸ்ட் பிலிம்ஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய அனுபவம். நம்ம தமிழ் சினிமாவில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பிட்டு பேசிக்கிறேன். நான் சொன்னேன் வந்துட்டு, டேய் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணடா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு, நான் பார்த்தேன், பிடிச்சிருந்தேன். அவன் சொன்னான், சார் என்ன சார் உங்களுக்கு இந்த படம்லாம் பார்ப்பீங்களா? நான் சொன்னேன், இல்லடா ரஜினி சாரை ஒரு கேமரால வந்து அது ஒரு பெரிய ராஜநாகம், அது படம் எடுத்து ஆடும், அது ஒரு கேமரால வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அது ரொம்ப அழகா பண்ணிருக்கேன்னு சொன்னேன். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஃபார்ம், ஆனா இந்த ஃபார்ம் இந்தியாவின் மிக முக்கியமான, நான் சொல்லுவேன், குருசவா சொல்றாரு, இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்தியா யூ மஸ்ட் see பதேர் பஞ்சாலின்னு சொல்வாரு. and I would say if you want to understand Tamil Nadu please watch Valai. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய சொன்ன மாதிரி, இல்லை சார் இது வந்து ஒரு படம் மாதிரி இல்லை. ஆமா, படம் மாதிரி இருக்காது, இது வந்து பாடம், இது வந்து உங்க வாழ்க்கை. இதுல ஒரு டீச்சரை பத்தி சொல்லியிருப்பான். நம்ம வாழ்க்கையில அம்மா தங்கச்சி எல்லாரையும் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் சொந்தம் இல்லாத ஒரு சொந்தம், அது யாருன்னு கேட்டா டீச்சர் தான், நம்மளோட டீச்சர். அந்த டீச்சர்கிட்ட தான் நம்ம வந்து அதை வந்து காளியா பாக்குறதா, தேவியா பாக்குறதா. அம்மா கிடையாது, தங்கச்சி கிடையாது, அக்கா கிடையாது, ஆனா அவங்க யாரு அப்படி பெரும் பெரும் தவிப்பு இருக்கும் அந்த குழந்தை. அதாவது இந்த கம்மிங் ஆஃப் ஏஜினுடைய முதல் பெண் அவன். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் அந்த குழந்தைக்கும் அந்த டீச்சருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை எந்த படம் இந்த மாதிரி போர்ட்ரே பண்ணதே இல்லை. அந்த டீச்சரா வந்து ஒரு குழந்தையை நடிச்சிருக்கான். ஓ வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், ஓ மை காட். அவளையும் மலையாளத்துல தான் கூட்டி வந்திருக்கான். அதுதான் பெரிய வருத்தம், டீச்சர்லே இல்லை போல. ஆக்சுவலா ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். நான் நிறைய பேசலாம், நான் ஷூட்டிங்கை விட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாகரிகமா பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப வருத்தமாகவும் இந்த மேடையை விட்டு இறங்குறேன். என்னை பத்தி திட்டுறவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாம கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மனசோட ரொம்ப கஷ்டத்தோட தான் நான் அந்த மேடையை விட்டு இறங்க போறேன். போன படம் ஒத்துக்காளியில நிறைய பேசினேன், ஒரு குத்து டான்ஸ் வாங்கினேன், அதுக்கு பெரிய மரியாதை கிடைச்சது. ஒரு 50 பேர் நல்ல காணொலி போட்டு திட்டினாங்க. நண்பர்களே, மேடையில் பேசுற மாதிரி போர் எதுவுமே கிடையாது, அட்டர் போர். I'm not speaking, I'm just performing like a clown, and I'm very sure I'm the most sad clown. இந்த 2 படங்களும் என் வாழ்க்கையை உருட்டி போட்டு விட்டதையா. இந்த 2 படங்களும் என் நாக்க அப்படியே ஒரு முடிச்சு போட்டுச்சு என் நாக்குல. எனக்கு பேச முடியல. அப்ப நாங்க பேசும்போது அடுத்த வார்த்தை என்ன தெரியக்கூடாதுன்னு நான் பேச ஆசைப்படுறேன். ஏன்னா நான் அடுத்த வார்த்தை தெரிஞ்சிச்சுன்னா, நான் நல்லா பேசுறேன்னா, வெற்றிமாறன் நல்லா பேசுறானா, ராம் நல்லா பேசுறானான்னு இப்படி ஆயிடும். அதனால நான் கெட்ட வார்த்தைகள் பேசுறதையும் தயவு செய்து பொறுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். ஒரு பெண்ணை பார்த்து நீ நல்லா இருக்கமா, அழகா இருக்கமா சொன்னா, அப்படி என்ன மாதிரி இருக்குடி அப்படின்னு சொன்னாதான் அவ அழகு. அப்படி சொல்ல விடுங்க. இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தோட நான் மேடையை விட்டு இறங்குறேன். நான் எதுவுமே பேசல. Please watch this movie. Please bloody watch this movie. It is going to transport you to some other level. ஒரு குரோசவாவையும் ஒரு பிரஸ்தானையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். நான் மாரி செல்வராஜையும் கொட்டுக்காளியினுடைய டைரக்டர் வினோத் ராஜையும், என்னுடைய ஆதர்சமான என்னுடைய நண்பர்கள், இந்தியாவின் மிகச்சிறந்த டைரக்டர், உலகத்தின் மிகச்சிறந்த டைரக்டர் நான் பார்க்கறது வந்து வெற்றிமாறன், ராம், என் குழந்தை பேர் டக்குன்னு வரலடா, எமோஷனல் தியாகராஜன் குமார்ராஜ். உடனே எழுதுவாங்க தண்ணி போட்டாருந்தாங்க. நான் தண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலா நான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறேன், ஒல்லி ஐட்டம் பாருங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 6 பேக்ஸ் உள்ள டைரக்டர் நான் தான் இந்தியாவில். அது ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் a beautiful experience my dear friends. இந்த படத்தை பாருங்க. நண்பர்களே, நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம், நிறைய படம் பார்க்குறோம். அதாவது வந்து எந்த ரீசனுமே இல்லாம ஒரு தியேட்டருக்குள்ள போறோம், எந்த ரீசனும் இல்லாம. ரொம்ப சீப்பான படங்கள்லாம் இந்த கண்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ரொம்ப மோசமான டைலாக் எல்லாம் வந்து இந்த காதுகள் எக்ஸ்போஸ் ஆகும். இந்த வாழை
ஒரு வாழை மரத்தை தொட்டு இருக்கீங்களா? வாழை மரத்தை அறுக்கும் போது ஒரு அப்படி ஒரு சவுண்ட் கேட்கும், அதை கேட்டிருக்கீங்களா? வாழையினுடைய பழத்தை வந்து மேல ஏறி பறிச்சு அந்த படத்துல அப்படி ஒரு குழந்தைக்கு கொடுக்குறான், அப்படி அதை உரிச்சு சாப்பிட்டுருக்கீங்களா? That is the most primal experience. அதான் நம்ம விட்டுட்டோம் ஆக்சுவலா. ஐ எம் வெரி ஹாப்பி திஸ் மூவி. இந்த படம் நிச்சயமா மக்களை, அதான் சொல்றேன், சில படங்கள் வந்து ஒரு அது வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகும்னா, நீங்க சாவர வரைக்கும் இந்த படத்தை பார்ப்பீங்க. இந்த படத்தை ஓடிடில வந்த பிறகு உலகத்துல உள்ள எல்லாருமே பார்ப்பான். ஸ்பானிஷ் அமெரிக்கால அங்க வந்து ஸ்பானியன்ஸ்ல அங்க வாழைமரம் இருந்தா, மெக்சிகோல வாழைமரம் இருக்கும், அவன் பார்த்து அவன் ஐடென்டிஃபை பண்ணிப்பான். அந்த மாதிரி ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்துல வந்து நிறைய பேர் நடிச்சாங்க. அவன் பேர் நான் கலையரசா ராஸ்கல் எந்திரா, அவன் வந்து நான் தான் அவனை அறிமுகப்படுத்தினேன். ஃபுல் கஞ்சா அடிச்சு வந்த மாதிரி வந்தான் ஆக்சுவலா என் படத்துல வந்து நடிச்சு. கொஞ்சம் நிறையவே பேசுவான், ஊர்லாம் பேசுவான். அவன் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், வா. அவன் அந்த வாழ்க்கையை பார்த்துருக்க கூட மாட்டான். அவனுக்கு எப்படி லுங்கி கட்டணும், அவனுக்கு எப்படி வாழையை சுமக்கணும். ஐயா இந்த படத்துல வாழையை சுமந்திருக்காங்க. ஐயா வாழையை சுமந்திருக்காங்க. ஒரு தாய் தன் குழந்தையை சுமந்தது மாதிரி சுமந்திருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரி எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. ஐ லவ் யூடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. There is miles to go and you proved that. சூரிய அளவு இல்ல, நான் சூரிய பக்கத்துல வந்துட்டேன். தேங்க்யூ. உலகத்திலே ரொம்ப சந்தோஷம் ஆர்ட்டை பார்த்து ரசிக்கிறதும், அதை ஒரு பெரிய ஆர்டிஸ்டுங்களோட உட்காந்து ஆர்டிகுலேட் பண்றது தான். ஐ எம் சோ ஹாப்பி. எனக்கு நம்ம ஒரு 4 ஆர்கஸ்ட்ரம் இருக்க மாதிரி ஃபீல் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages, exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ் இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.